எல்லாருக்கும் வணக்கம். பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடை அந்த மேடையை நான் பார்க்குறேன். அண்ணன் சித்ரா லட்சுமணன் சொன்ன மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு நம்முடைய மூத்த அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். படத்தை பார்த்தோம், ரொம்ப அழகான படம். நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. காலகாலமாக மானுட ஜாதியை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மானுட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. அவனவன் ஜாதியை அவனவன் கொண்டாடினாலும் பொதுவெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான். அந்த முனைப்பில் 1% உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளர்களுக்குள்ளேயுமே இருக்கு. அந்த ஒரு பெரிய யுத்தத்தோடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன். அடுத்தடுத்த கடத்துக்கு பல ஆயுதங்கள் இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே போகிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது. ஜாதிக்கு எதிரான படம் தான், ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற காலப்போக்கில் இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. எந்த மேடையில நான் ரொம்ப விரும்புறதுன்னா, தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகள்ல தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. அழகா வேலை வாங்கியிருக்கீங்க. எப்பவுமே ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுபோல இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.